நாட்கள் அப்படி சொல்லிட்டு சொன்னாலே ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோ இதெல்லாம் தாண்டி ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 7 நாட்கள் அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு ரொம்ப வரவேற்பலாம்? லைக் ஓவர்வெல்மிங்கா இருக்கு. ரொம்பவுமே நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா இப்போ ஹீரோ இம்பார்ட்டன்ஸ் வந்து டிராவல் ஆனாலுமே பட் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி ஹீரோயின் பத்தி சொல்றாங்க. ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு. ஓகே, பர்டிகுலராக நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நானும் இப்போ கேட்டப்போ நிறைய பேர் வந்து ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த கதையாகவே நம்ம ஒரு சில கதைகள் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஒரு அப்கமிங் மூவிக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா ஒரு ஸ்டைல் ஆஃப் பேட்டர்ன் நம்மளுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிப்பட்ட கதைகள் கிடைக்கிறதும் கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க. பட் இந்த கதைக்குள்ளே எப்படி வந்தீங்க, எதனால் இதை அக்செப்ட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி? இல்லை யூஸ்வலாக லைக் எல்லாரும் கால் பண்ணுற மாதிரி தான் ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. நம்ம நேரில் போய் பார்த்தோம். பார்த்துட்டு லுக் வைஸ்னால அவங்களுக்கு ஓகே. பட் என்ன ஸ்கிரிப்டுன்னு எனக்குமே தெரியாது. ஒரு தேர்ட் மீட்டிங் மாதிரி போகும்போது ஐ திங்க் செகண்ட் மீட்டிங் மாதிரி போகும்போது அவங்க ஸ்கிரிப்ட் டைரக்டர் நரேட் பண்ணார். நரேட் பண்ண உடனே ஒரு ஷாக்டு. ஏன்னா இது இந்த மாதிரி கதையாக இருக்கே, பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் அந்த டைமில் இந்த இதெல்லாம் ட்ரெண்டு கிடையாது. இந்த ரேபிஸ் பற்றியெல்லாம் ஒன்றுமே போகலை. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு ஸ்கிரிப்ட். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பயங்கரமாக இருக்கும். பிகாஸ் அதில் அதோட மெயின் நாட்டே வந்துட்டு லைக் ஹீரோயினுக்கு இது அஃபெக்ட் ஆகிடும், ஹீரோ ஸ்டோரியை கொண்டு போவார். அப்படி தான் இருந்துச்சு. ஓகே நம்மளுக்கு ஒரு நல்ல வெயிட்டாக சூப்பர் சப்ஜெக்டாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவுமே ஹாப்பி எனக்கு.